இன்றைக்கி நம்ம இன்டர்நெட்லேருந்து எடுக்கப்பட்ட 5 அமானுஷ்யமான வீடியோக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சத்யன், உங்கள் ஒருவன். உங்களுக்கு இந்த கடவுள் மேலெலாம் நம்பிக்கை இருக்கா? அப்படி நம்பிக்கை இல்லை அப்படின்னா மேபி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்பிக்கை வரலாம். டைசன் பியோஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யூடியூபர் காடுகளுக்கு நடுவில் போய் அங்கே டென்ட் போட்டு சர்வை பண்ணி அதை வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவார். ஒரு நாள் ஹாக்ஸ்பெரி அப்படின்னு சொல்லப்படுற கனடாவில் உள்ள ஒரு காட்டுக்கு டைசன் தன்னுடைய தம்பியையும் தன்னுடைய தம்பியுடைய ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க அந்த காட்டுக்கு நடுவில் மரக்கட்டைகளை மட்டுமே வச்சு ஒரு ஷெல்டர் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அவங்க அதை கட்டிகிட்டு இருக்கும்போதே டைசனுடைய மொபைலுக்கு ஒரு வெதர் வார்னிங் மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் கனடாவை ஒரு கடும் புயல் தாக்க போகிறதாகவும் யாராவது சேஃப் இல்லாத இடத்துல இருந்தால் உடனே சேஃபான இடத்துக்கு போய் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்குங்க அப்படின்னு இருந்துச்சு. இந்த மெசேஜ் வந்த கொஞ்ச நேரத்திலே புயல் அந்த இடத்த தாக்க ஆரம்பிக்குது. டைசனுடைய தம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கு டைசன் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, இனி வீட்டுக்கு போனோம்னா அது நமக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. டைசன் தன்னுடைய தம்பியையும் தன்னுடைய தம்பியுடைய ஃப்ரெண்டையும் ஷெல்டருக்குள்ளே சேஃபாக போக சொல்கிறாரு. டைசன் நினச்ச விஷயம் கொஞ்ச நேரத்திலே எல்லாமே சரியாயிரும், புயல் அந்த இடத்த கடந்து போயிடும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அதுதான் நடக்கலை. அவங்க இருக்க அந்த இடத்த ஒரு சூறாவளி தாக்க ஆரம்பிக்குது. அவங்க 3 பேருக்கும் தான் உயிர் பொழைப்போம் அப்படின்ற நம்பிக்கையே இல்லை. அந்த tornado tornado stay low stay low stay low stay low stay 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 low is it leaving? no stay 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 oh buddy stay 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 it is a small ball it is small ball stay low no we're good fuck No, we're dying. no stay Fuck. shit bro Fuck. Oh my god. Ice. Stay Miguel. stay We're gonna wait till... holy shit Ice, please, don't make me. c'est good on est good On est good? But sir, 100% sir. please God please God, s'il vous plaît. s'il vous plaît Oh my god, no. please no stay low stay holy Tyson, please. stay please God please God, please. Sorry. I'm so blessed. c'est good on est good on est good நல்ல வேளையா அவங்க 3 பேருக்கும் எதுவுமே ஆகலை. அவங்க இருந்த அந்த ஷெல்டரில் கிட்டத்தட்ட 2 மரம் விழுந்துருந்துச்சு. அந்த ஷெல்டர் கிட்டத்தட்ட உடஞ்சிருந்தாலும் அது கீழே விழலை. அன்னைக்கு அவங்கள காப்பாற்றினது அந்த ஷெல்டர் தான். அவங்க 3 பேரையும் காப்பாற்றினது அந்த ஷெல்டரா இல்லை அவங்க வேண்டின கடவுளா? இப்போ நம்ம பார்க்க போகிறது தாய்லாண்டில் அதிகமாக பேசப்பட்ட ரொம்பவே கான்ட்ரவர்சியான 2010 எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ. மியா அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தவங்க தன்னுடைய மகளை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ரூமில் அவங்களையும் அவங்களுடைய மகளையும் தவிர யாருமே இல்லை. அந்த ஃபோட்டோவை எடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய மகளை தவிர அந்த ஃபோட்டோவில் இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க. அவங்களுடைய மகளுக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு உருவம் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவை அவங்களுடைய மகள்கிட்ட காட்டினப்போ அவங்களுடைய மகள் அழுதுகிட்டே அந்த ஃபோனை வீசி எறிஞ்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ ரொம்பவே வைரலாக ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா நியூஸ் சேனல்ஸ் பேட்டி எடுக்கிற அளவுக்கு. ஈவன் அவங்களுடைய வீட்டுக்கு மாங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பூஜைகளை நடத்துகிறாங்க. இந்த ஃபோட்டோவை பல ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்பர்ட்ஸ் செக் பண்ணுறாங்க. ஆனால் யாருக்குமே அது என்ன அப்படின்றது தெரியல. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்தியாவில் எடுக்கப்பட்ட வீடியோ. மத்திய பிரதேஷில் உள்ள குவாலியர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில் ஒரு வினோதமான பெண் இரவு நேரங்களில் உடம்பு முழுக்க காவி உடையால் மூடப்பட்டு வினோதமான முறையில் நைட் நேரத்தில் சுற்றி வர ஆரம்பிக்கிறாங்க. இதில் வினோதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வரும்போது மிருகங்கள்லாம் பயந்து ஓட ஆரம்பிக்குது. இதில் இன்னுமே அமானுஷ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் நைட் நேரத்தில் ஒவ்வொரு வீட்டு கதவையுமே தட்ட ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்கிறாங்க. தட்டிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போய் அடுத்த வீட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி குவாலியர் முழுக்க உலாவிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அவங்க அந்த கதவை தட்டும் போது அவங்களுடைய கை நீள்றது ரொம்பவே நல்லா தெரியும். இந்த வீடியோவை காலையில பார்த்த ஊர் மக்கள் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் அந்த பெண்ணை வலைவீசி தேடியும் அதுக்கப்புறம் அவங்கள கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. நைட்டு நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது உங்க வீட்டு கதவை தட்டுனா நீங்க திறப்பீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. டயனா ஒரு சிங்கிள் பேரண்ட். தனக்கு குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லயே தன்னுடைய கணவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. ஒரு நாள் டயனா தன்னுடைய குழந்தைய தூக்கி வச்சிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை கதவுக்கு வெளியில கையை நீட்டி ஐ லவ் யூ பாப்பா அப்படின்னு சொன்னுச்சு. ஆனா அந்த கதவுக்கு வெளியில யாருமே இல்லை. இது நடந்த கொஞ்ச நேரத்திலே டயனா அவங்களுடைய வேலையை பார்க்கறதுக்காக கிச்சனுக்கு போயிடுறாங்க. அந்த பாப்பா தனியா தான் டோரு கிட்ட இருந்துச்சு. அப்போ அந்த பேபி யாருக்கிட்டேயோ தானா பேசி சிரிச்சிட்டு இருந்துச்சு. சடனா ஹாய் பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா ஓடி வருது. அடுத்து நடந்த விஷயம் ரொம்பவே மர்மமா இருந்துச்சு. இது நடந்து ரொம்ப நாள் கழிச்சு டயனா தன்னுடைய சிசிடிவி கேமராவை செக் பண்ணும்போது தான் அவங்க இதையே கவனிக்கிறாங்க. டயனா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது தன்னுடைய கணவர் அப்படின்னும் தன்னுடைய குழந்தைகிட்ட பேசுறதுக்காக தான் திரும்பி வந்திருக்காரு அப்படின்னும் அவங்க நம்புறாங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ சிக்காகோவில் எடுக்கப்பட்டது. இந்த வீடியோவில் 3 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அண்ட் சடனாக யாரோ அவங்க விண்டோவை குச்சியை வச்சு தட்டுற மாதிரியான சத்தம் கேட்குது. What was that, bro? Nah, bro, chill, bro. Roll it down. Bro, you serious? That's a germ. அவங்க உடனே அந்த ஜன்னலுடைய விண்டோவை க்ளோஸ் பண்றாங்க. அப்போ இது நடக்குது. No germ. I don't care. No. அப்போ சடனா அந்த ஜன்னலுக்கு பின்னாடி யாரோ வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்து பயந்த அவங்க 3 பேரும் அங்கிருந்து ஓடிடுறாங்க. இதே மாதிரியான அமானுஷமான வீடியோக்கள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா உங்கள் ஒருவனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் சத்யன், உங்கள் ஒருவன்.